கனத்துக்குரிய தெய்வ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலே தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை மீண்டுமாய் சந்தித்து வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 12வது சங்கீதம் 5வது வசனம், ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சங்கீதக்காரர் சொல்கிறார். யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், பாதிக்கப்பட்ட நபர். ஒருவேளை எழுத்தின்படி பார்க்கிற போது அந்த எளியவர்கள், அவங்களுடைய புலம்பல், வறியோரினுடைய பெரும் மூச்சு, இப்படி பல்வேறு விதங்களில் துன்புறப்படுத்தப்பட்டவர்கள், வேதனைக்குள்ளாக்கப்பட்டவர்கள், இப்படி பல விதங்களில் பாதிக்கப்பட்ட நபர்களை பெருமூச்சையெல்லாம் கர்த்தர் பார்த்து கேட்டு அவர்களுக்கு சுகத்தை கொடுக்க ஆண்டவர் எழும்புகிறாராம். அன்பானவர்களே, மொத்தத்தில் பாதிக்கப்பட்ட நபரை பார்த்து கொண்டே தேவன் இருக்க மாட்டார். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரோ ஒருவரோ, உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவரோ வியாதியோடு போராடி கொண்டிருக்கலாம், மரண தருவாயில் இருக்கலாம். ஒருவேளை பொருளாதாரத்தில் மிக நெருக்கடியான காலகட்டங்களிலே இருந்து கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாதபடி தலைமறைவாயிரலாமா, இல்லை தற்கொலையே செஞ்சு செத்துறலாமா என்றெல்லாம் கூட பல்வேறு விதங்களில் யோசித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற கொடுக்கிற நல்ல வார்த்தை என்னன்னா, அருமையானவர்களை கவனியுங்கள். ஆண்டவர் அவன் மேலே சீறுகிற அந்த பிரச்சனைகளுக்கு எதிராக நின்று அந்த நபரை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆகவே நீங்கள் இந்த பிரச்சனையில் அழிந்து போவது தேவனுடைய சித்தம் அல்ல. இந்த பிரச்சனையில் மரித்து போவது, செத்து போவது தேவனுடைய சித்தம் இல்லை. அதற்கு மாறாக நீங்கள் உயிர் பெற வேண்டும், நீங்கள் சுகம் பெற வேண்டும், நீங்கள் எழும்ப வேண்டும், சாட்சியாக நிற்க வேண்டும் என்றுதான் தேவன் உங்களை குறித்து, பாதிக்கப்பட்ட அந்த நபரை குறித்து சொல்லுகிறார். இன்றைக்கு எவ்வளவு பெரிய மரண போராட்டத்துக்குள்ளே சிக்கி இருந்தாலும் தைரியமாக இந்த வார்த்தையை நம்புங்கள். கர்த்தர் உங்களை சுகமாய் தங்கி இருக்க பண்ணுவார். நீங்கள் மீண்டுமாக எழும்புவீர்கள், பிரகாசிப்பீர்கள். முன்பு இருந்ததை காட்டிலும் அதிகமான மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு உங்கள் வாழ்க்கையை தொடங்குவீர்கள். ஏனென்றால் அப்படிப்பட்ட 2ஆம் கட்டதான வாழ்வை, மறுஜென்ம வாழ்வு என்று சொல்கிறாங்க, அதுபோல் 2ஆம் கட்ட வாழ்வை, செகண்ட் சேனல், அந்த மாதிரி உங்களுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுக்கிறார். நீங்கள் நிச்சயமாக எழும்புவீர்கள், பயப்படாதீர்கள். ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்ச நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆகவே மீண்டுமாக கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற அந்த வார்த்தையை நீங்கள் மனதுக்குள்ளே வைத்து கொள்ளுங்கள். ஆண்டவர் தம்முடைய பாதுகாப்பில் உங்களை வைக்கப் போகிறார். ஆகவே சத்துருவானவன் ஒன்றையும் உங்களை செய்ய முடியாது, உங்களுக்கு பாதிப்பை உண்டாக்க முடியாது. ஆகவே அவர் மேலே விசுவாசம் வைத்து காத்திருப்போமா? நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் பாதிப்பில் மறிக்கக்கூடாது என்று சொல்லி அவனை பாதுகாக்கிற நல்ல தெய்வமாக இருக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் அவங்களுடைய குடும்பத்திலேயோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த பாதிப்பில் இருந்தாலும் அந்த பாதிப்பிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி பாதுகாப்பான நல்ல இடத்துல வச்சு சுகமாய் தங்கி இருக்க பண்ண போகிற தயவுக்காக நன்றி. ஒவ்வொருவரும் சுகம் பெறுவார்களாக, விடுதலை அடைவார்களாக, எல்லா நெருக்கடி போராட்டங்களிலிருந்து முற்றிலுமாய் விடுதலையாக்கப்பட்டவர்களாய் மகிழ்ச்சியாக இருப்பார்களாக. ஆண்டவரே, ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.